ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சோலார் செல்ஸ். ஸோ சோலார் செல்னால நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சோலாரில் பண்ணுறோம் அப்படின்னு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஸோ சோலார் செல் வந்து ஒரு லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு அன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சோலார் செல் தெரியும், ஒரு டயோடு மாதிரி தான். டயோடு வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ரேட் பண்ணுது. பட் அதே மாதிரி எல்இடி சொல்லுவோம் இல்லையா, லைட் எமிட்டிங் டயோடு, அது என்ன பண்ணுது, எலக்ட்ரிசிட்டி கொடுத்த உடனே லைட்டை எமிட் பண்ணுற மாதிரி. இது இஸ் ரிவர்ஸ் ஆப்ரேஷன். ஒரு அதே கைண்ட் ஆஃப் அ டயோடு. அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, லைட்டு பட்டோன்னே எலக்ட்ரிசிட்டியாக மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெராமீட்டர், இந்த மாதிரி ஒரு செல்லை வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் டிப்பிக்கலி ஒரு டயோடு தான், செமிகண்டக்டர் டிவைஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறாங்க. ஸோ அந்த சோலார் செல் வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு வந்து சில பெராமீட்டர்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் பெராமீட்டர்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் பெராமீட்டர்ஸை வச்சு தான் நம்ம சோலார் செல்லை வந்து நம்ம எப்படி வந்து டிசைன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் ஒரு முக்கியமான பெராமீட்டர், தென் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ரொம்ப முக்கியமான பெராமீட்டர், ஐடியாலிட்டி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, இல்லை எம்எஸ்சிவ் ஃபேக்டர் ஆர் எம்எஸ்சிவிட்டி ஃபேக்டர் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. தென் சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, இர்ரேடியேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதோட இதை என்னென்னு பார்க்கலாம். தென் வில் கோ பேக் டு த டிசைன். ஸோ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ்னு உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ மெஷர் ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அட் த லோட் டெர்மினல் வென் தெர் இஸ் நோ லோட் ஆர் த ஓப்பன் சர்க்யூட்டட். அதாவது லோடை எடுத்து விட்டுட்டு லோட் டெர்மினலில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஓப்பன் வோல்டேஜ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, மேக்ஸிமம் வோல்டேஜ் அவைலபிள் ஃப்ரம் த சோலார் செல். ஒரு சோலார் செல்லேருந்து மேக்ஸிமம் எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, வித்தவுட் த லோடு தான் நம்ம பார்ப்போம் மேக்ஸிமம் வோல்டேஜ். ஸோ அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நம்ம அந்த டிசைன் பெராமீட்டரில் எனக்கு இவ்வளோ மேக்ஸிமம் வோல்டேஜ் இவ்வளோ இருக்கணும், தட் இஸ் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் இவ்வளோ இருக்கணும்னு சொல்லி நம்ம டிசைன் பண்ணுவோம். So this is the open circuit voltage. Then short circuit current. Short circuit current is a measure of maximum current that can flow during the short circuit conditions. அதாவது உங்களுக்கு வந்து லோடை வந்து இப்படி எடுத்துகிட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணால் மேக்ஸிமம் கரண்ட் உங்கள் லோடுக்குள்ளே. ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் கரண்ட் through the load, அதன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். இன் சோலார் இஸ் an important parameter to know how much current it can flow through when there is no voltage on the AC side. அதாவது வீட்டில் வந்து கரண்ட் இல்லாத நேரத்தில் எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட்டு வந்து அந்த சோலார் செல் மூலமாக கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐடியாலிட்டி ஃபேக்டர். ஐடியாலிட்டி ஆர் எமிசிவிட்டி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹவு க்ளோஸ் த டயோட் ஆர் த சோலார் செல் மேட்சஸ் த தியரிட்டிக்கல் கான்செப்ட். ஸோ சோலார் செல்லுக்குன்னு ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட், ஒரு ஈக்குவேஷன் நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஈக்குவேஷனுக்குலாம் வந்து அது தியரிட்டிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ணி சொல்லிடுவோம், இதுதான் சோலார் செல், நமக்கு வந்து இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கிது, இதோட கிராஃப் இப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அதை வந்து நான் சிமுலேஷனில் நான் போடும்போது எனக்கு நான் யூஸ் பண்ணுற அந்த சிமுலேஷன் ஒரு டூலாக இருந்தாலும் சரி, ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தூரத்துக்கு என்னோடய தியரிட்டிகளோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் அந்த ஐடியாலிட்டி ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ மெஷர் ஆஃப் ஹவு க்ளோஸ் த டயோட் ஆர் த சோலார் செல் மேட்சஸ் த தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆர் ரீகாம்பினேஷன் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. இதை ரீகாம்பினேஷன் மெக்கானிசம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சோலார் செல்ஸ் வந்து நிறையா இருக்கும், அரேஸ்ன்னு சொல்லுவாங்க. சோலார் செல்லெல்லாம் நிறையா சேர்த்து சோலார் அரே வரும். அந்த சோலார் அரேலாம் சேர்ந்து வர்றது என்னது, சோலார் பேனல்னு வரணும். ஸோ அந்த சோலார் அரேங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் சோலார் செல்ஸ். ஸோ ஒவ்வொரு சோலார் வந்து செல்லுமே கண்டக்டிங் மெட்டீரியல், கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட். சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், லைக் 0.001 ohms அப்படி இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு affect the solar cell, but it is required to determine the IV characteristics. அந்த சோலார் செல் வந்து கரெக்டாக ஒரு கரண்ட் அண்ட் வோல்டேஜ் கிராஃபில் வந்து IV கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த சீரீஸ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 0.001. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறையா இருந்துச்சு அப்படின்னா there will be மோர் லாஸஸ் இல்லையா. ஸோ சீரீஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான நம்ம செட் பண்ணும் போது சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் கம்மியான வேல்யூவே தான் நம்ம செட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் இஸ் இர்ரேடியேஷன். இர்ரேடியேஷன்ங்கிறது வந்து த ரேட் ஆஃப் சோலார் எனர்ஜி தட் ஃபால்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். அதாவது சோலாரோட சர்ஃபேஸ் மேலே, சோலார் பேனலோட சர்ஃபேஸில் வந்து ஒரு பெர் மீட்டர் ஸ்கொயர், அதாவது ஒரு ஏரியாவில் வந்து எவ்வளோ வாட்ஸ் ஆஃப் பவர் கிடைக்குது அப்படின்னா, ஸோ இட்ஸ் அ ரேட் ஆஃப் சோலார் எனர்ஜி தட் ஃபால்ஸ் ஆன் தட். இங்கே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ எப்போவுமே எடுப்பாங்க, எப்படின்னா வந்து 1000 watts per meter square அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூவை எடுத்து அதை வச்சு தான் டிசைன் பண்ணுவாங்க டு கெட் அ வேல்யூ ஆஃப் இட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to use all these parameters and we are going to design a solar cell.
இந்த சோலார் செல் டிசைன் வந்து போத் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட் ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்க நிறைய பேர் கேட்டுருந்தாங்க எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்லே இதாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இப்போ இந்த MATLAB சிமுலேஷன் வந்து ஐம் கோயிங் டு ஷோ இன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ சிம் பவர் சிஸ்டமில் காட்டின மாதிரி சிம் எலக்ட்ரானிக்ஸில் இப்போ நான் காட்ட போகிறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த கனெக்ஷன்ஸ்லாம் வந்து நான் சோலார் செல்லேருந்து எப்படி வர்ற கனெக்ஷன், சோலார் செல்லை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவேன். அந்த சோலார் செல்லை டிசைன் பண்ணுறது தான் எனக்கு இந்த பெராமீட்டர்ஸ்லாம் வேணும். இந்த பெராமீட்டர்ஸை வச்சு டிசைன் பண்ணிவிட்டு இதுக்கான வேல்யூஸ் நான் ஏன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இது வில் மெஷர் வாட் இஸ் வோல்டேஜ் அவுட்புட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். தென் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் பவர் என்னால் எவ்வளோ அட்டைன் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ சோலார் செல் டிசைன். So with this we'll go to the practical for the solar cell and we'll understand how it is done. Okay, thank you. இப்போ நம்ம வந்து சோலார் பேனலோட மாடலிங் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா சோலார் பேனலோட மாடலிங், அதோட அவுட்புட் மெஷர் பண்ணுற எல்லாமே இதில் இருக்கும். ஸோ சோலார் பேனலுக்கு நமக்கு வந்து ஆல்ரெடி தியரிட்டிக்கலாக சொன்ன மாதிரி தேவைப்படுற ஒரு சில பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், ஐடியலிட்டி ஃபேக்டர், சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் இர்ரேடியேஷன்ஸ். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இதை தான் நான் வந்து இப்போ டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ சோலார் பேனலோட இன்புட் வந்து ஒரு இர்ரேடியேஷன் வேல்யூ கொடுத்து, ஏன்னா அப்படி தான் வந்து டிசைன் ஆகும். இர்ரேடியேஷன் வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு மீதி வேல்யூ எல்லாமே நான் இங்கே செட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, செட் பண்ணி வச்சுட்டு தென் என்னோட அவுட்புட் டெர்மினல்லேருந்து ஐ எம் கோயிங் டு கிவ் இட் டு அ லோடு. ஸோ திஸ் இஸ் சும்மா ஜஸ்ட் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் லோடு ஒன்று இருக்குது. அதுலேருந்து ஐ எம் மெஷரிங் த வோல்டேஜ் அண்ட் ஆல்சோ த கரண்ட். அதுலேருந்து ஐ எம் கால்குலேட்டிங் த பவர், தட் இஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ஐம் கிரியேட்டிங் அ பவர். அண்ட் இதுதான் ஸ்கோப்பு. ஸோ இதில் வந்து நம்ம கிராஃப் பண்ணால் இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் கிராஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் கிராஃபில் வந்து ஐ கேன் சி போத் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை வந்து நான் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் கொடுக்கலாம். இங்கே இப்போ பவர் அண்ட் வோல்டேஜ் கொடுத்து நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சோலார் பேனல் இது எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பேனலுங்கிறது வந்து சம் கலெக்ஷன் ஆஃப் சோலார் அரேஸ். ஸோ அந்த சோலார் அரேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் கலெக்ஷன் ஆஃப் சோலார் செல்ஸ். ஸோ அதாவது ஒரே ஒரு சோலார் செல் அதை எடுத்துக்கிட்டேன், அதாவது அதில் வந்து நிறைய சோலார் செல்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா அது ஒரு அரேயாக ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய அரே சேர்த்திங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்து தான் வந்து என்னது ஒரு சோலார் பேனல். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சோலார் செல் எடுத்துகிட்டு அதை மல்டிப்புளாக நிறையா சோலார் செல் வச்சுட்டு அதை ஒரு அரேயாக டிசைன் பண்ணுவேன். தென் அரேயை டிசைன் பண்ணிட்டதுக்கப்புறம் அரேயை வச்சு டிஃப்ரெண்ட் இன்னும் நிறைய அரேஸ் கொண்டு வந்து அதை வந்து ஒரு சோலார் பேனலை வச்சு டோட்டலாக அது ஒரு சோலார் பேனல் அப்படின்னு நம்ம டிசைன், அப்போ தான் நம்ம வோல்டேஜ் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதை பண்ணுறதுக்கு இந்த சர்க்யூட்டை பேஸ் பண்ணி தான் நான் வந்து எப்படி வரைகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தட் இஸ் எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு புது மாடலிங்கில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு புது மாடலிங் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த புது மாடலிங்கில் சோலார் செல் எனக்கு இப்போ வேணும். சோலார் செல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம் கேப்பில் சிம் எலக்ட்ரானிக்ஸ் இல்லையா, சிம் எலக்ட்ரானிக்ஸ் கீழே சோர்ஸஸ் கீழே சோலார் செல் இருக்கும். ஸோ அந்த சோலார் செல்லுங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 3 டெர்மினல் இருக்கும் இந்த சோலார் செல்லில். ஒன்று வந்து இர்ரேடியேஷன் டெர்மினல், தென் உங்களோட அவுட்புட் டெர்மினல்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 டெர்மினல் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பேராமீட்டர்ஸ் ஆல்ரெடி வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு, ஒரு ஓப்பன் வோல்டேஜ் எல்லாமே வந்து டிஃபைன் பண்ணி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம எதுக்காக நான் வந்து இதை கொஞ்சம் மாற்ற போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செல்லில் வந்து இந்த வேல்யூ இருக்கிற மாதிரி இப்போ நான் வந்து ஒரு மல்டிப்புளாக செல் எடுக்கிறேன். அதாவது ஐ எம் கோயிங் டு ஃபார்ம் அ அரே. இந்த ஒரு செல்லை வச்சு நான் வந்து அரே கொண்டு வரணும்னா ஐ நீடு மல்டிபிள் செல்ஸ். இதுலேருந்து நிறைய செல்ஸ் எடுக்கணும். ஸோ ஒரு அரேயில் வந்து நான் 6 செல் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ 6 செல்லுக்குமே இண்டிவிஜுவலாகவே இந்த வோல்டேஜ், இந்த வேல்யூஸ் ஆஃப் கரண்ட், இந்த வேல்யூஸ் ஆஃப் வோல்டேஜ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் வந்து டிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு நான் 6 செல் இருக்கும். 6 செல் சேர்ந்தது ஒரு அரே. அப்போது நான் இன்னொரு 6 அரே எடுக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு அரேலையும் 6 செல். ஸோ மொத்தத்தில் 36 செல். ஸோ 36 செல்லுக்கும் நான் மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வாட்டியும். That is, if I want to change the short circuit current, if I want to change the open voltage எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற வேல்யூஸை நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை நான் பண்ண வேண்டாங்கிறதுனால தான் நான் டிசைன் பண்ணதில் எப்படி காட்டியிருக்கேன் அப்படின்னா இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே வேல்யூ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதில் எந்த வேல்யூ நான் போட்டாலுமே இது மொத்தமாக 36 இதுக்குமே வந்து போய் சேரும்.
ஸோ 36ஓட வேல்யூக்கும் போய் செல்லுக்கும் போய் சேரும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு டூ அனதர் திங். ஸோ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு சும்மா ஜஸ்ட் அதை ஒரு வேரியபிள் பேராமீட்டராகவே எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஐஎஸ்சி. தென் ஓப்பன் வோல்டேஜை வந்து விஓ ஓப்பன் சர்க்யூட் இல்லையா, ஓப்பன் சர்க்யூட் விஓசி. பட் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டோட்டல் எத்தனை செல்ஸ் எடுக்க போகிறேன்னா 36 செல்ஸ். அதாவது 6 அரேஸ், ஈச் அரே வில் ஹேவ் அகெயின் 6 செல்ஸ். ஸோ 6 × 6 is 36. ஸோ அதனால் ஒவ்வொருத்துக்கும் நம்ம வந்து தனியாக போடுறதுனால டிவைட் பை 36 இதுக்கு மட்டும் நம்ம போட்டால் போதும். பிகாஸ் வோல்டேஜ் வில் பில்டப் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. 36 சீரிஸில் கனெக்ட் பண்ணிட்டே வந்திருக்கேன். ஸோ நான் வோல்டேஜ் வந்து ஆட் அப் பண்ணிகிட்டே போயிருக்கேன். ஸோ அதை நான் வந்து சிங்கிளாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 36க்கும், ஏன்னா நான் இங்கே கொடுக்குற ஐஎஸ்சி வந்து இட்ஸ் கோயிங் டு பி சீரிஸ்னால சேம் கரண்ட் ஒரே வேல்யூ தான் போகும். ஸோ அதனால் அதுக்கு டிவைடட் பை அதை டிவைட் பண்ணினா அவசியம் இல்லை. பட் இங்கே ஓப்பன் வோல்டேஜுக்கு விஓசி டிவைடட் பை 36 போடணும். இர்ரேடியேஷன்ஸ்க்கு வந்து ஐஆர் நாட் ஒன்று செட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் திஸ் இஸ் அண்ட் குவாலிட்டி ஃபேக்டர் ஆர் இதுதான் வந்து இன்ஃபிடெலிட்டி ஃபேக்டர்னு சொல்லியிருக்கேன். இது என்னன்னு எடுத்துக்கலாம். தென் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆர்எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது எதுக்குமே வந்து வேல்யூஸ் கொடுக்கப்படலை, இன்னும் நம்ம கொடுக்கப்படலை. அதை நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு செல் கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு செல்லை வச்சு we are going to design 6 cells. பிகாஸ் ஒரு 6 செல்ஸ் சேர்ந்தது ஒரு அரேயாக நான் பண்ணுறேன். இது 6 செல் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் கீப் ஆஸ் மச் அஸ் யூ வாண்ட். ஒரு 8 செல்ஸ் வச்சுக்கலாம், 10 செல்ஸ் வச்சுக்கலாம், அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி. பட் ஈவன் நம்பர்ஸில் வச்சுங்க, தட் வில் பி கன்வீனியன்ட் ஃபார். ஸோ 1 2 3 4 5 and one more is 6. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு கனெக்ட் த நெகட்டிவ் ஆஃப் ஒன் செல் டு த பாசிட்டிவ் ஆஃப் த ஒன் செல். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றையும் ஜஸ்ட் ஐம் கனெக்டிங் இட் இன் சீரீஸ். அப்போ தான் வோல்டேஜ் ஆட் அப் ஆகிட்டே வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. பட் இர்ரேடியேஷன்ஸ்க்கு ஒரே வேல்யூ போகணும் இல்லையா. ஸோ ஐம் கோயிங் டு கனெக்ட் ஆல் த இர்ரேடியேஷன்ஸ் டெர்மினல்ஸ் டுகெதர். ஸோ இதுலேருந்து ரெண்டே கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து ஒன்று வரும், ஸோ இதுலேருந்து ஒன்று வரும், ஸோ இங்கேருந்து வரும். ஸோ இப்போ இதில் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே இதுக்கு காமனாக இர்ரேடியேஷன்ஸ்க்கு ஒரு வேல்யூ எனக்கு வேணும். ஸோ இங்கே நான் கொடுக்கறதுக்கு ஒரு டெர்மினல் எனக்கு க்ரியேட் பண்ணி வைக்கணும். இன்னொரு டெர்மினல் வந்து இந்த பாசிட்டிவ் டெர்மினல் இங்கேருந்து வரும், இங்கேருந்து நெகட்டிவ் டெர்மினல் வரும். ஸோ இந்த இதை வந்து ஒரே ஒரு அரே தான் இது. ஸோ இதுமாரி எனக்கு 36 வரணும்னு டயக்ராம் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ அதை நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதை நான் ஒரு சப்சிஸ்டமாக மாற்றுறேன், அதாவது ஒரு சிங்கிள் காம்பனண்ட்டாக மாற்றுறேன். ஸோ அதுக்கு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இஃப் ஐ ரைட் கிளிக் அண்ட் கிவ் இட் அ கிரியேட் சப்சிஸ்டம் கொடுக்கணும். கிரியேட் சப்சிஸ்டம் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி மாறும். அது ஒரு சிங்கிள் காம்பனண்ட்டாக வரும். கனெக்ஷன் 1 2 3 அப்படின்னு காட்டும். இது என்ன அப்படிங்கிறது உள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் வந்து என்னது கனெக்ஷன் 2ன்னு காட்டுது. அதை நம்ம நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஐஆர் and this is the output terminals, positive output terminal plus. ஸோ அதே மாதிரி இது வந்து நெகட்டிவ் அவுட்புட் டெர்மினல் which is மைனஸ். ஸோ இப்போ நீங்கள் வெளியே வந்து பாருங்கள் ஐஆர் ப்ளஸ் மைனஸ் மாறிடும். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் அரே. ஓகேவா. ஸோ இதை நான் வேணால் நேம் பண்ணிக்கிறேன் அரே 1. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அரேக்குள்ளே எத்தனை இருக்குது 6 செல். ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு டேக் 6 அரேஸ். ஸோ அரே நம்பர் 2, தேர்ட் அரே, 4, 5th and 6th. ஸோ 6 அரேஸ் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு அரேலையும் 6 செல்லு. இப்போ மொத்தத்தில் 36 செல்ஸ் இருக்குது. ஸோ அகெயின் என்ன பண்ணுறேன், இது அகெயின் ஐம் கனெக்டிங் இட் இன் சீரீஸ். ஸோ அதனோட நெகட்டிவ் இதோட பாசிட்டிவோடதும் அப்படி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஐம் பில்டிங் அப். இப்படி நான் சீரீஸில் போட்டால் தான் வந்து ஐ கேன் பில்ட் அப் த வோல்டேஜ். ஸோ இதை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் டெர்மினல் அவுட்புட் கிடைக்கும், இங்கே இன்னொரு நெகட்டிவ் பாசிட்டிவ் டெர்மினல் ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த இர்ரேடியேஷன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்க்கணும். ஸோ இரேடியேஷன்ஸ்லாம் ஒன்றா சேர்த்துட்டு கொண்டு வரேன். ஸோ அதுக்கு காமனாக ஒரு ரேடியேஷனுக்கு இன்புட் வேல்யூ. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து இது மறுபடியும் 6னா கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் இன்னொரு சப்சிஸ்டம் சிங்கிள் காம்பனண்ட்டாக மாற்றுறேன். ஸோ தேட் இஸ் திஸ் ஒன். ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த சிங்கிள் காம்பனண்ட்டோட இதில் வந்து ஒரு சின்ன கனெக்ஷன் மிஸ்டேக், அது ஒன்றும் இல்லை, நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து இது கூட கனெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு
காமனாக ஒன்று கொடுத்துட்டு ஓகே. இப்போது 3 டெர்மினல். ஸோ இதை நான் வெளியே எடுத்துகிட்டு கொண்டு போயிடுறேன். ஸோ இதுதான், இது வேண்டாம். ஓகே ரைட். இப்போ வந்து வி காட் இட் இல்லையா. ஸோ இப்போ இது வந்து பேனல், அந்த பேனலுக்குள்ளே 6 அரே, அந்த 6 அரேக்குள்ளே 6 செல்லு. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து சோலார் பேனல்னு நம்ம நேம் பண்ணி வச்சுக்கிறேன். சோலார் பிவி. ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் நேம்ஸை கொஞ்சம் மாற்றுவோம். இது கனெக்ஷன் 1 வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் அவுட்புட், இது நெகட்டிவ் அவுட்புட், அண்ட் இது வந்து ஐஆர். ஸோ இது வந்து ஐஆர் ஓகேவா. ஸோ ஐஆர் ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். ஸோ இந்த சப்சிஸ்டம் வழியே வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் இந்த சைடு இருக்குது, ப்ளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் இந்த பக்கம் கொண்டு போயிட்டால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கனெக்டரை வந்து இந்த சைடு கொண்டு வரணும். ஸோ அது சிம்பிள் தான். அதாவது நெகட்டிவ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது எந்த பொசிஷனில் காட்டும். லெஃப்ட்டில் இருந்துச்சு நமக்கு, அதை ரைட் கொண்டு வந்துடலாம். ரைட் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடுக்கு வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து இர்ரேடியேஷன்ஸ்க்கு ஒன்று கொண்டு வந்துட்டீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தேர். ஸோ இது இதுதான் நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன் என்னோடய ஆக்சுவல் மாடலிங். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு இப்படி காட்டும். ஸோ அதை நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மாஸ்கில் போயிட்டு லுக் அண்டர் த மாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே காட்டும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பார்த்த மாதிரி இது இருக்கும், அதில் 6 செல் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இது வந்து நான் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு ஹேவ், இதில் வந்து கன் பண்ணிட்டேன். ஸோ இதில் இன்புட் வந்து என்ன கொடுக்கணும், ஐஆர் வந்து என்ன வேல்யூ கொடுக்கணும். ஐம் கோயிங் டு கிவ் அ கான்ஸ்டண்ட்டாக ஒரு 1000 கொடுக்கணும். கான்ஸ்டன்ட்டுங்கிற வேல்யூ எடுக்கணும்னா கான்ஸ்டன்ட் பிளாக் எடுக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் பிளாக் எடுத்தால் இங்கே எடுக்கணும். ஸோ இங்கே வந்து கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வேணும் மாத்திரம். ஐஆரோட வேல்யூ ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து 1000 வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் 1000 வேல்யூ. இந்த 1000 வேல்யூ தான் இதுக்கு நம்ம கொடுக்கணும் ஐஆருக்கு. பட் இது நம்ம டேரெக்டாக கொடுக்க முடியாது. ஏன் டேரெக்டாக கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தேர் ஆர் 2 டைப்ஸ். இது வந்து இப்போ நாங்கள் பண்ணியிருக்கேன் இல்லையா சோலார். இந்த சோலார் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஃபிசிக்கல் மாடல். இட்ஸ் அ ஃபிசிக்கல் மாடல் ஆஃப் அ சோலார் செல். அதை வச்சு பண்ணியிருக்கிறேன். பட் நம்ம கொடுக்குற இங்கே இன்புட் வந்து பார்த்திங்கன்னா சிமுலேஷன் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ சிமுலேஷன் வேல்யூவும் என்னோடய ஃபிசிக்கல் காம்பனண்ட்டுக்கு இருக்கிற வேல்யூவும் இந்த இடத்துல வந்து ஒன்றா கொடுக்க முடியாது. ஸோ ஐ வாண்ட் டு கன்வெர்ட் த சிமுலேஷன் டு அ ஃபிசிக்கல். ஸோ சிமுலேஷன் டு ஃபிசிக்கல் மாற்ற போகிறேன். ஸோ இதை மாற்றுறதுக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இல் ஹாவ் அ சிமுலிங்க் பிஎஸ் கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட இதுக்கு வேணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு பிஎஸ் கன்வெர்ட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கும். சிம்லிங்க்லேருந்து அதை எஸ் டு பிஎஸ் மாறும். எஸ் டு பிஎஸ்னு மாறினோடனே அதை நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ உங்களோட 1000 இதுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து வர அவுட்புட் இதுக்கு கொடுத்துடலாம். ஸோ யூ கேன் see this image. ரைட்டா. ஸோ நம்ம இது வரைக்கும் இப்போ பில்ட் பண்ணிட்டோம். இனிமேல் இருக்கிறதுலாம் நம்ம சிம்பிள். அதுக்கப்புறம் அவுட் பண்ணிடலாம். சோலாரே நம்ம பண்ணிட்டோங்கும் போது நம்ம இதை இப்போ ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அடுத்தது நமக்கு என்ன வேணும், ஒரு லோடு வேணும். இந்த லோடு வந்து நம்ம எங்கே போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்லிங்க் லைப்ரரியில் உடனே எலக்ட்ரானிக்ஸில் தேடாதீங்க. சிம் கேப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் லைப்ரரிக்கு கீழே எலக்ட்ரிக்கல் இருக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் எலிமெண்ட்ஸ்னு சில இது இருக்கும். ஸோ அது நீங்கள் இது பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் சென்சார்ஸ்ன்னு இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ண போது சோலாரில் வந்து கரண்ட் சென்சார் அண்ட் வோல்டேஜ் சென்சார் தான். அதாவது வோல்ட் மீட்டர் அம்மீட்டருங்கிறது மாதிரி நம்ம ஆக்சுவலாக மீட்டர்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. உள்ள சோலார் செல் டிசைன் பண்ணும்போது மீட்டர்லாம் கொண்டு போய் உள்ள வச்சுட்ருக்க மாட்டாங்க. ஸோ அதேமாதிரி ஒரு சென்சார், கரண்ட் சென்சார் விச் இஸ் யூஸ் டு மெஷர் த சென்ஸ் த கரண்ட். மெஷருங்கிறத விட இட் இஸ் யூஸ் டு சென்ஸ் த கரண்ட். அதேமாதிரி வோல்டேஜ் இஸ் யூஸ் டு சென்ஸ் த வோல்டேஜ். ஸோ இது வந்து நமக்கு ரைட். இப்போ நம்ம வந்து இதோட கரண்ட்டை இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கேருந்து எனக்கு ஒரு லோடு வேணும். ஸோ அந்த லோடையும் நான் வந்து எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்ஸ், ஸோ வேரியபிள் ரெசிஸ்டர். இதுலேயே வந்து ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கலுங்கிற டெர்மினாலஜிக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை நான் வந்து
ஓகே, இதில் எதுவும் நம்ம பெராமீட்டர் இப்போ வந்து சேஞ்ச் பண்ண வேணாம், ஏன்னா அந்த வேரியபிலிட்டி நம்ம வந்து அப்புறமா கொடுக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் இப்போ வோல்ட் மீட்டரோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ். ஓகே, இப்படி வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வில் லுக் லைக். ஓகே, இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் இங்கே கொண்டு வந்துட்டு எப்படி பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மீதி உள்ள விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம், எப்படி டிசைன் பண்ணுறோன்ட்டு. ஸோ இதுதான் அந்த நான் பண்ண டிசைன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வேரியபிள் ரெசிஸ்டர் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேரியபிள் ரெசிஸ்டருக்கு நம்ம வந்து கொஞ்சம் வேரியபிள் இன்புட் வேல்யூ கொடுக்கணும். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே எப்படி நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபிசிக்கல் காம்பனண்ட்டுங்கிற மாதிரி. ஸோ நம்ம அந்த வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணுன்னா ரேம்ப் மூலமாக, ஏன்னா வேரியபிள் இல்லையா, அதனால் ரேம்ப் மூலமாக கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த ரேம்பில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃப்ரம் 1 ஸ்லோப் வந்து 1 வச்சுருக்கிறேன், ஸ்டார்ட் டைம் வந்து 0 அண்ட் எண்ட் டைம் இஸ் ஆல்சோ 0. ஸோ அதே மாதிரி ஒரு ரேம்ப் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ரேம்ப் எடுக்கணும் அப்படின்னா ரேம்ப். ஸோ இந்த ரேம்ப்னு எடுத்திங்கன்னா இங்கே வரும், சிமிலிங்க் ரேம்ப்பு தான் எடுக்கணும். ஸோ இந்த ரேம்போட வேல்யூ வந்து ஐ கேன் புட் இட் ஹியர். சாரி, டேரெக்டாக கொடுக்க முடியாது இல்லையா, ஐ நீட் அண்ட் ஏன்னா கனெக்ட் ஆகாது, ஐ ஹாவ் டு யூஸ் அண்ட் சிமிலிங் டு பிஎஸ் மாடல், அது மூலமாக இதுக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து என்னால் கொடுக்க முடியும். ஸோ இந்த ரேம்போட இன்புட்டு நான் சொன்ன மாதிரி இஸ் 1 0, இதை நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அது அப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டோட வேல்யூஸை நம்ம எடுத்து we are going to measure it through the scope. ஸோ ஸ்கோப்பும் ஒன்று எடுத்துக்கலாம். ஸ்கோப்பில் நம்ம இதை ஒன்று மெஷர் பண்ண எடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு கிராஃப் வேணும், பிகாஸ் ஐ வாண்ட் டு மெஷர் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கிராஃப்னு ஒன்று டைப் பண்ணலாம். ஸோ இல்லை XY கிராஃப்னு ஒன்று கிடைக்கும், XY கிராஃப் நம்ம அங்கே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ நம்ம we are going to measure it. ஸோ இது வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கோப்பு வந்து ஆல்ரெடி நம்ம அதோட செட்டிங்ஸ் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஒயிட்டு இது ஒரு பிளாக்கு. ஸோ நம்ம 2 வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு அதனால் 2 எடுத்துடலாம். ஸோ நான் இதில் வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணுறேன், கரண்ட்டை பார்க்க போகிறேன். ஸோ கரண்ட்டு நம்ம பார்க்கணுன்னா இது வந்து இந்த டெர்மினல்ஸ் எல்லாம் எடுத்தோம் இல்லையா, இது எல்லாமே என்னென்னா இப்போ வந்து ஃபிசிக்கல் மீட்டர்ஸாகவே இருக்கும், ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ். அதை வந்து நம்ம இந்த ஸ்கோப்லலாம் பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் அது சிமிலிங்க்கு மாற்றணும். ஸோ இதோட ரிவர்ஸ், சிமிலிங்க்லேருந்து எப்படி இப்போ பிஎஸ்க்கு கொடுத்தோமோ இப்போ வந்து ஃபிசிக்கல் வேல்யூவிலேருந்து சிமிலிங்க்கு போடணும். ஸோ அகெயின் நம்ம அதை எடுக்கணும். ஸோ அதை நம்ம எங்கேருந்து எடுக்கலான்னு பார்த்தா, ஓகே, இங்கே கன்வெர்ட்டர்னு சும்மா சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பிஎஸ்லேருந்து இப்போ எஸ்ஸுக்கு மாற்றணும். ஸோ இது வேணும் நமக்கு. ஸோ அந்த பிஎஸ்லேருந்து எஸ் மாற்றுறதுக்கு இது ஒன்று எடுத்துக்குவோம். ஓகே, இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம அந்த ஸ்கோப்புக்கு அதே மாதிரி வோல்ட் மீட்டருக்கும் நமக்கு வேணும். ஓகே, இப்போ நம்ம இந்த கிராஃப் XY கிராஃப் இதில் வந்து கரண்ட் வர்சஸ் வோல்டேஜ் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இதில் இருக்கிற மாதிரியே, ஸோ இதில் மாடலிங் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து எப்படி கரண்ட் அண்ட் வோல்டேஜ், கரண்ட் வந்து INV வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெர்மினலில் வோல்டேஜும் செகண்ட் டெர்மினலில் கரண்ட்டும் போகணும். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினலில் நமக்கு வோல்டேஜும் செகண்ட் டெர்மினலில் நமக்கு கரண்ட்டும் கொடுக்கணும். நமக்கு IV கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துடும். ஓகே, நம்ம இதை மென்ஷன் பண்ணிடலாம், IV கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா, IV கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த இதில் வந்து இதுக்கு வந்து இன்புட் டேட்டா எக்ஸ் மினிமம் என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இதுக்கு என்ன செட் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம இந்த வேல்யூஸ் இதை மினிமம் வந்து 0 செட் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 25 அண்ட் 0 10. இது எதுக்கு அப்படின்னா அந்த வேல்யூஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் டிஃபைன் பண்ணுறதோட ஆக்சிஸோட இது வரும். ஸோ இட் இஸ்
minimum வந்து 0, 25, 0 and 10. ஓகே, கரண்ட் வந்து 10க்கு மேலே போகாது, வோல்டேஜ் வந்து 25க்கு மேலே போகாது அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இர்ரேடியேஷன்ஸில் வந்து என்ன வேல்யூ கொடுத்தீங்க அப்படி கொடுக்க போகிறீங்கிறத வச்சு டிசைன் பண்ணுறது தான். ஸோ நான் இங்கே வந்து என்ன 22.75 வச்சுருந்தேன். ஸோ 22.75க்கு மேலே என்னோட வோல்டேஜ் வர போகிறது கிடையாது. ஸோ அதான் மீனிங். ஓகேவா? ஸோ இது பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து பவருக்கும் பார்க்கலாம். ஸோ பவர் பார்க்கணும் அப்படின்னா நான் இங்கே வந்து காட்டியிருக்கேன் இல்லையா, பவர் வெர்சஸ் வோல்டேஜ். ஸோ பவர் வெர்சஸ் வோல்டேஜில் எனக்கு வந்து வோல்டேஜ் வந்து மேல் டெர்மினலுக்கும் பவர் வந்து செகண்ட் டெர்மினலுக்கு போகணும். ஸோ வாட் இஸ் பவர்? ஸோ வோல்டேஜ் வந்து ஒரு மேல் டெர்மினலுக்கு போயிடும். ஸோ பவர் வேணும் அப்படின்னா பவர் இஸ் நதிங் பட் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்ட்டு வோல்டேஜ். ஸோ இதோட ப்ராடக்ட்டுன்னு நமக்கு ஒன்று வேணும். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் மேத் ஆப்ரேஷனில் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும், உங்களோட இது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதில் டிவைட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஸ்டாரு ஒரு டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் ஸ்டார் அண்ட் டிவிஷன் இங்கே வந்திருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று மல்டிப்ளை ஆகிரும். ஸோ ரெண்டு வேல்யூமே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வோல்டேஜ் ஒன்று எடுப்பேன் அண்ட் உங்களுக்கு கரண்ட் ஒன்று எடுக்கணும். ஸோ இப்போ வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை மல்டிப்ளை பண்ணி நான் கொடுக்க போகிறேன். ஸோ திஸ் பிகம்ஸ் அ பவர் நவ். ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை மல்டிப்ளை பண்ணி கொடுத்தானா நான் பவர் கிடச்சிரும். ஸோ இதனோட இது ஸ்கேல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதோட பவர் பண்ண 0, 25, வோல்டேஜ் வந்து 25 வரைக்கும் வைக்கிறேன். 0, பவர் வந்து 165 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ 0, 25, 0, 165. ஓகேவா, வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை பண்ணியாச்சு. பட் நம்ம இதுக்கு இன்னும் இன்புட் பேராமீட்டர் நம்ம கொடுக்காம இருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே பார்ப்பீங்க, இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணால் அவங்களுக்கு பேராமீட்டர் கொடுக்குற மாதிரி வரும். இங்கே வந்து அப்படி இன்னும் செட் பண்ணலாம். நம்ம அதை செட் பண்ண என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இதை மாஸ்க்கு க்ரியேட் மாஸ்க்குன்னு கொடுக்கணும். தட் இஸ் கிரியேட் மாஸ்க். ஸோ கிரியேட் மாஸ்க்குன்னு சொன்னோன்னே இங்கே இப்படி வந்துடும். ஸோ அந்த கிரியேட் மாஸ்க்கில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேராமீட்டர்ஸ் டயலாக் பாக்ஸ் தான் வேணும். இதில் என்னென்ன டயலாக் பாக்ஸ் நமக்கு வேணும், அதாவது கிரியேட் மார்க்ஸ் கொடுத்தோம். மறுபடியும் சொல்கிறேன், இது நீங்கள் மாஸ்க் மாதிரி நீங்கள் அது இப்படி டபுள் கிளிக் பண்ணோடனே இன்புட் பேராமீட்டர் கொடுக்கணும். இப்போ நீங்கள் நார்மலாக கொடுத்தீங்கன்னா சப்சிஸ்டமாக தான் இருக்கும். அதை நீங்கள் எப்படி மாஸ்க்கை க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி மாஸ்க்கு கீழே க்ரியேட் மாஸ்க்குன்னு ஒன்று இருக்கும். க்ரியேட் மாஸ்க் சொன்னோடனே உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ண போகிறீங்க. அதை எப்படி பண்ணலான்னு நான் காட்டுறேன். இந்த மாஸ்க் எடிட்டர், இதுதான் மாஸ்க் எடிட்டர். இந்த மாஸ்க் எடிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்டாக வந்து பேராமீட்டர் அண்ட் டயலாக் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் தான் மாற்றணும். ஸோ இந்த பேராமீட்டர் அண்ட் டயலாக் அப்படி இருக்கும். இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இதில் உங்களுக்கு என்ன பேராமீட்டர்னா வேணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே சொல்கிறேன். நீங்கள் வந்து பாப் டவுனில் கொடுக்கணுமா, ரேடியோ பட்டனில் கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கோன்னா எடிட்டுங்கிறது இல்லையா, அது நம்ம கொடுத்தா போதும். எடிட் கொடுத்தோம்னா இங்கே நமக்கு வந்து ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இதோட இது என்ன அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன நமக்கு ஏதோ நம்ம எந்த ஆர்டரில் வேணாலும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ஆர்டரில் கொடுக்க போகிறோங்கிறத நம்ம இங்கே இதில் வச்சு நம்ம சொல்லிடுறேன். ஸோ நம்ம இதுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் ஒன்று வரும், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஒன்று, ஐடியலிட்டி ஃபேக்டர், சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ், ரெஃபரன்ஸ் வேரியேஷன். ஸோ இதை நம்ம மாஸ்கில் வச்சு பார்த்துடலாம். ஸோ நமக்கு என்னெல்லாம் வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் இங்கே எடிட் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணேன், ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். அது என்னது, ஷார்ட் ஃபார்ம் VOC. இந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் உள்ளே வந்து வேல்யூஸ் எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு ஒரு இது கொடுத்தீங்க இல்லையா, ஸோ அதே தான் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் வந்து அது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். ISC. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஐடியலிட்டி ஃபேக்டர், சாரி ஸோ ஐடியலிட்டி ஃபேக்டர் வந்து ஸ்மால் என்னன்னு வச்சுருந்தேன்.
தென் நெக்ஸ்ட்டு வந்து சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஆர்எஸ்ன்னு வச்சுருங்க. தென் ரெஃபரன்ஸ் irradiation, இது அங்கே வந்து IR0ன்னு வச்சுருந்தேன். ஓகே, ஸோ இது நம்ம செட் பண்ணிட்டோம். இதை நம்ம அப்ளை கொடுத்துடலாம். ஓகேவா, வேறு எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இனிஷியலைசேஷன், டாக்குமெண்டேஷன் எதுவுமே தேவையில்லை. ஓகேவா, ஸோ இதை ஓகே கொடுத்துடலாம். இப்போது நமக்கு நம்மளோட இது பார்த்தீங்க, டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ இதில் நம்ம இப்போ என்ன வேல்யூ செட் பண்ண போகிறோம்? ஸோ தட் இஸ் 22.75. ஸோ பார்த்துக்கலாம் அந்த வேல்யூ. ஸோ 22.75, 8.9. ஸோ 8.9, additivity factor is 1.2 and series resistance is 50 e power minus 3 and reference radiation is 1000. ஓகேவா, அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த நான் அப்ளை கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா இதில் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குமே, அதாவது 36 செல்லுக்குமே இந்த வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ புரியுதா எதுக்காக நம்ம இப்படி பண்ணோன்ட்டு? ஒருவேளை நம்ம இதை பண்ணாமல் சப்சிஸ்டம்க்கு உள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது தட் இஸ் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க, மறுபடியும் அது உள்ளே என்ன தான் சப்சிஸ்டம்குள்ளே போய் பார்க்கணுன்னா, இதில் போய்ட்டு மாஸ்கில் போய்ட்டு லுக் அண்டர் த மாஸ்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் உள்ளே போய். ஸோ நம்ம சப்போஸ் நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணாமல் அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா, இதுக்கு ஒவ்வொருக்குள்ளேயும் போய்ட்டு இதை கிளிக் பண்ணி இந்த செல்லில் போய்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணும். மறுபடியும் இந்த செல்லை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணும். ஸோ இதே 36 தடவை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அதனால் நம்ம இப்படி பண்ணியாச்சு. இப்போது நம்ம நார்மலாக எலக்ட்ரிக்கலில் ரன் பண்ணும்போது என்ன பண்ணோம், பவர் GUI அப்படின்னு சொல்லி ஒரு ரன் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு பேராமீட்டர் எடுப்போம் இல்லையா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to take solver configuration. solver configuration is important. அது ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இது பண்ண வேண்டியதான். ஸோ solver configuration ஈஸியாக எடுத்துடலாம். ஸ்பெல் பண்ணாலே போதும், solver configuration. ஸோ எடுத்தோடனே இப்படி வரும். ஸோ அதை நீங்கள் எடுத்துங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட இந்த நெகட்டிவ் இதோட இது பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணுறாங்க. நெகட்டிவ் பாயிண்டோட கனெக்ட் பண்ணிவிட்டேன். இதுக்கு வந்து ஒரு கிரவுண்டடு ரெஃபரன்ஸ் கிரவுண்டட் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அது எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து பார்த்துருந்தோம் இல்லையா, நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ், சிம் எலக்ட்ரானிக்ஸ்க்கு மேலே எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் எலக்ட்ரிக்கல் சோர்ஸஸ் சென்ட்ரல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து எலக்ட்ரிக்கல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ரெஃபரன்ஸில் அது கிரவுண்டுன்னு சொல்லி எடுக்கக்கூடாது, எலக்ட்ரிக்கல் ரெஃபரன்ஸ்னு சொல்லி தான் எடுக்கணும். ஸோ இதை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து இது வந்து வெல் ஒர்க். ஸோ இப்போது நம்ம வந்து இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இது இருக்கு இல்லையா, அந்த சப்சிஸ்டம் மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம மாஸ்க்கு க்ரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து இதில் இன்சர்ட் பண்ணணும், அதாவது இது ஒரு பேனல் மாதிரி தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, சம் பேனலோட இமேஜஸ் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோலார் பேனல் ஒன்று வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சோலார் பேனலோட இமேஜ் மட்டும் நமக்கு வேணும். ஸோ இமேஜஸில் போய்ட்டு இதில் உங்களுக்கு தேவைப்படுற எந்தாவது ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ் சப்போஸ் இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஓகே இந்த இது நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து அந்த ஃபைலை நீங்கள் எங்கே சேவ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நான் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு இது வச்சுக்கிறேன். இதோட நேமும் சோலார் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஐ ஹவ் டவுன்லோடட் இட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம எப்படி கொடுக்கணும்னா, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். என்னென்னு சேவ் இதை நான் சேவ் பண்ணணும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டெஸ்க்டாப்பில்
அந்த ஃபோல்டரில் இங்கே இந்த இமேஜ் வச்சுருக்கணும், அங்கேயே வந்து சோலார் அப்படின்னு மாடலிங் சொல்லி நான் சும்மா ஒரு ஃபைல் நேம் சேவ் பண்ணி வச்சுட்றேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு வேணும் இல்லையா, ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி மாஸ்க் வந்து எடிட் மாஸ்கில் இந்த ஐகான்ஸ் அண்ட் போர்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் நார்மலாக பார்க்குறீங்க போர்ட் லேபிள் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இமேஜுக்கு மாற்ற போகிறேன். கமாண்ட் வந்து இமேஜுக்கு மாற்ற போகிறேன். ஸோ இமேஜுக்கு மாற்றின இந்த மாதிரி இமேஜ் எனக்கு இங்கே வரணும். அதுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் எனக்கு வந்து ஒரு சின்டாக்ஸ் அதை போட்டிருக்கு இல்லையா, லைக் திஸ் இமேஜ் ஓப்பன் பண்ணி இது கொடுத்து இதனோட லொக்கேஷன், இமேஜோட லொக்கேஷன் கொடுக்கணும். ஸோ இது வந்து நமக்கு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சோலார் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள், உங்களுக்கு இது காட்டும். சி யூசர்ஸ் வெல்கம் டெஸ்க்டாப் சோலார் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சி colon backspace users, அது கரெக்டாக அதே மாதிரி நம்ம அடிக்கணும். வெல்கம் ஓகே டெஸ்க்டாப் தென் சோலாருக்குள்ளே வந்து நம்ம என்ன ஃபைல் நேம் வச்சுருக்கோம், solar.jpg. ஃபஸ்ட்டு கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு செமிகோலன், ஓகேவா. தென் அப்ளை, ஓகே அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் லெட்ஸ் நவ் செக் பண்ணி பார்ப்போம். யா உங்களுக்கான இமேஜ் வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் இமேஜ் இப்போ வைக்கணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், இட் இஸ் நாட் கம்பல்சரி. ஓகே ஸோ இங்கே நீங்கள் வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கான்ஃபிகர் ஆகிட்டு கம்பைல் ஆகும். ஓகே ஸோ நம்மளோட அந்த இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கோப்பு கிளிக் பண்ணி தான் நம்ம எடுப்போம். ஸோ பட் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வச்சோன்னா டேரெக்டாகவே வந்துடும். ஸோ 0லேருந்து இது வந்து லைக் பவர் வர்சஸ் வோல்டேஜ். ஸோ பவர் எப்படிங்கிறது, ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் பவர், ஓகேவா. ஸோ இந்த மேக்ஸிமம் பவர் எந்த வோல்டேஜை கிடைக்கிற நம்ம 22 பாயிண்ட் வரைக்கும் நம்ம பண்ணியிருப்போம். பட் நம்ம வந்து மேக்ஸிமம் பவர் எந்த பாயிண்ட்டில் கிடைக்குது, எந்த வோல்டேஜில் கிடைக்குதோ அதை வச்சு தான் திஸ் இஸ் த மேக்ஸிமம் பவர் பாயிண்ட், தட் இஸ் 160 இந்த மேக்ஸிமம் பவர். ஸோ இது வந்து ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ், இது வந்து கரண்ட். ஸோ கரண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு 9 amperes கிட்ட இருக்குது. தென் இட் இஸ் ஃபாலிங் டவுன் அட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு இது இருக்குது, என்னது ஒரு பாயிண்ட் இந்த 15லேருந்து 20க்கு நடுவில் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் கிடைக்கணும், இதுவும் மெயின்டைன் பண்ணணும்னா அந்த 15 இந்த மேக்ஸிமம் பவரை ட்ராக் பண்ணுறது தான் அந்த மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்கோப்பை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூஸ். ஸோ இது வந்து கரண்ட்டு. ஸோ கரண்ட்டோட ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ கொடுத்தா 9 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கம்மியாகும். ஸோ இது வந்து வோல்டேஜ் மெஷர் பண்ணி இது இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் பவர் 160 வரைக்கும் வந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு யுவர் சோலார் செல் வில் பி டிசைன்ட். ஸோ சோலார் செல்லை டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து எலக்ட்ரானிக்ஸில் நம்ம பண்ணுறதுனால இது எது டொமைனோட, பட் வந்து எந்த டொமைனோட அந்த கனெக்ட் பண்ணுறோங்கிறதுனால இந்த சிமிலிங் டு பிஎஸ் கன்வெர்ட்டர் அண்ட் பிஎஸ் டு சிமிலிங் கன்வெர்ட்டர் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி we can do it. So this is the solar modeling. So thank you for this மாடியூல் 3. இதை நீங்கள் பாருங்கள், இதை பற்றி நீங்கள் வந்து மறுபடியும் டிசைன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிசைன் பண்ணி பார்க்குறங்க, உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, ஏதாவதுனா டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ அதே மாதிரி இந்த பேராமீட்டர்ஸில் ஏதாவது வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணியும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஓகே, தேங்க்யூ.